இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், நீங்க ஏழை எடுத்ததுக்கான தொகைக்கு செக்கை கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. இந்தாங்க சார். இது வாங்கிக்கோங்க. இந்தாங்க மேடம், டாக்குமெண்ட் அவர்கிட்ட கொடுத்துருங்க மேடம். ஏழை இதோட முடிஞ்சது. ஓகே, நாங்க வரோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம் மேடம். வரேன் சார். வரேன் மேடம். தேங்க்யூ சார். எவன் கண்ட்ரோல்ல செங்கல் சூளை இருக்க கூடாதுன்னு நினைச்சு சேல் பண்ண பார்த்தோமோ, இப்போ அவன் கைக்கே அது போயிடுச்சு. இதுக்குதான் கம்பெனியை ஏலத்துல விற்க வேண்டாம், நேரா விற்கலான்னு சொன்னேன். நீதான் ஏலத்துல விட்டா நல்ல ரேட்டுக்கு போகும்னு சொன்ன. இப்போ அவன் வாங்கி அசிங்கப்படுத்திட்டான். அக்கா, அவன் வேற ஆள் மூலமா அந்த ஏலத்துல கலந்துக்குவான்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? மா, அவர் என்ன நல்லது செஞ்சாலும் அத தப்பா பாக்குற முடிவுக்கு வந்துட்டீங்க. நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அவர் நமக்கு செஞ்சது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான். நீங்க வன்மத்தோட பேசுறதால அது தப்பாயிடாது. சும்மா சும்மா அவனை நல்லவன சொல்லி என்ன கடுப்பேத்தாத. என் குடும்பத்தை சேர்த்து வைக்க அவன் யாரு? நீங்க எல்லாரும் அவன் செஞ்ச தப்ப வந்து நியாயப்படுத்துறீங்களா? அவனை பாக்குறப்பலாம் இவ்ளோ நாள் நம்மள ஏமாத்தி முட்டாளாக்கி இருக்கான்னு உள்ளுக்குள்ள கோவம் எல்லாம் எரிமலையா வெடிச்சுக்கிட்டு இருக்க. அவனை எந்த ஜென்மத்திலயும் என்னால மன்னிக்க முடியாது. அப்பா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா திடீர்னு வெளியில கிளம்பிட்ட? கார்த்திய பார்க்கணும் போல இருக்குப்பா. நான் பார்க்க வரேன்னு சொன்னேன், அவரும் வான்னு சொல்லிட்டாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க பார், நீ மாப்பிளைய பார்க்க போறது ஒன்றும் தப்பு கிடையாதுமா. ஆனா உங்க அம்மா எங்க கிட்ட வந்து நீ எங்கன்னு கேட்டா நாங்க என்னம்மா பதில் சொல்றது? மாப்பிளைய தான் நீ பார்க்க போயிருக்கேன்னு சொன்னா அவ பத்திரகாளியா மாறிடுவாளேம்மா. ரேவதி, உன் வீட்டுக்கார் இப்பதான் செங்கல் சூளைய ஏலத்துல எடுத்திருக்காரு. அதுலயே அம்மா ரொம்ப கடுப்பா இருக்காங்க. இந்த நேரத்துல நீ போகாம இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்ல ரேவதி, அவங்க கேட்கும்போது நீ வீட்டுல இல்லைன்னு வையேன், அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க ரேவதி. சின்னத்தையும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. இதை எப்படியாச்சும் பெருசு பண்ணி தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. புதுசா எந்த பிரச்சனையும் வர வேணாமே. என்ன சொல்ற ரோகிணி? இல்ல மாமா, ஏன் புருஷனை நான் பார்க்க போறேன், அதுக்கு எதுக்கு நான் அம்மாக்கு பயப்படணும்? இப்படி நம்ம பயந்துட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க சர்வ அதிகாரி மாதிரி நம்மள ஆட்டி படைக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் அவரை பார்த்துட்டு தான் வரப்போறேன். அப்பா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்படி இருக்க?
இருக்கேன். உன்னை பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு 1000 தைரியம் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் என்னால தாங்க முடியல. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, கண்டிப்பா இந்த நிலைமை மாறும். நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்ற நாள் கண்டிப்பா வரும். நிஜமாதான் சொல்றியா? ஏன் உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? இப்படி விலகி விலகி இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வேதனையா இருக்கு. இப்போ நீ என் பக்கத்துலயே இருப்ப, எனக்கு ஏக்கமா இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்க ரேவதி, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் இரு, வரேன். இது உன் அம்மா கிட்ட கொடுத்துரு. என்னது? இது அந்த செங்கசூழியோட டாக்குமெண்ட். இது என்னைக்கும் அத்தைக்கு சொந்தமானதா இருக்கணும். இது உங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இது வேற யாரு கைக்கும் போயிடக்கூடாதுன்னு தான் நான் இதை ஏலத்தில் எடுத்தேன். ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்காம நான் ஏதோ சதி பண்ணி இதை வாங்கிட்டதா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி அவங்க விற்கணும்னு எடுத்த முடிவு கண்டிப்பா அவங்க சந்தோஷமா எடுத்திருக்க மாட்டாங்க. என் மேல இருக்கிற கோவத்துல தான் அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. என்னால அவங்க அந்த கம்பெனியை இழந்துடக்கூடாது. அது எப்பவுமே அவங்க கிட்ட தான் இருக்கணும். இந்த உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவங்க மனசு நோக கூடாதுன்னு நீ இதெல்லாம் யோசிச்சு செய்யறல்ல. ஆனா அவங்க உன்னை புரிஞ்சுக்காம ஒரே அடியா வெறுத்து ஒதுக்குறாங்க. நம்மளையும் பிரிச்சு வச்சு வேதனைப்படுத்துறாங்க. உன்னை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னே தெரியல. சீக்கிரம் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. நீ இதை பத்திலாம் ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத. நிம்மதியாரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, நான் வரட்டுமா? பார்த்து போ. கவலைப்படாம போ.